அண்ணாமலை வந்தாருன்னா நீ சப்ஜெக்டே முடிஞ்சது. முதல் நாளாக முதல் வழக்கு வாங்குவதற்காக நான் தயாராக இருக்கேன். வழக்குகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நம்ம ஊர்ல யாராருக்கோ போய் போராடுறோம். நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய மக்களுக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விஷயம்: இறைவனுக்காக, நம்முடைய மண்ணுக்காக. அது இதெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணிருங்க, 6 மணிக்கு கெடு கொடுத்துருங்க. நாளைக்கு காலையில முதல் வேலையாவது உள்ளே போய்விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். கேஸ்னாரு ஒரு ஸ்டேட்லயும் 100 கேஸ் வச்சிருக்கேன். இந்த தடவை கலெக்டர் ஆபீஸ்ல எழுதும்போது கூட 14 ஸ்டேட் டிஜிபி கிட்ட எழுதியிருந்தோம். எந்த ஸ்டேட்ல என்ன வழக்கு போட்டிருக்கான்னு தெரியல. அதனால அத்தனை பக்கம் என்னால எழுத முடியாதுங்க. அதனால எல்லா ஸ்டேட் டிஜிபி 14 ஸ்டேட்டுக்கு எழுதியிருந்தோம். திருப்பூர் பாராளுமன்றத்துல வேட்பாளராக நிற்கின்றேன். அதனால உங்க மாநிலத்துல எத்தனை வழக்குகள் இருக்கின்றது அப்படின்னு தேர்தல் அலுவலர் கேட்கின்றார்கள். அதனால அதுல கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும் அப்படின்னு எல்லாரும் பதில் சொன்னாங்க. அதை அப்படியே அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால வழக்குகளுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இன்னொன்னு, நம்ம ஊர்ல யாராருக்கோ போய் போராடுறோம். நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய மக்களுக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விஷயம்: இறைவனுக்காக, நம்முடைய மண்ணுக்காக. அது இதெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்தை சொல்றேன். நீ அண்ணாமலை வந்தாருன்னா நீ சப்ஜெக்டே முடிஞ்சது. அதனால உடனடியாக ஒரு நாள் டைம் கொடுங்க. அது நீங்க கேட்கறதுக்காக. ரொம்ப நம்ம கொங்கு மக்கள் ஒரு தன்மையோடு இருக்கக்கூடிய மக்கள். அதற்காக ஒரு நாள் இன்னைக்கு சாயந்தரம் வரை டைம் கொடுங்க. நாளைக்கு உள்ள போய் நிறுத்தி முதல் நாளாக முதல் வழக்கு வாங்குவதற்காக நான் தயாராக இருக்கேன். அவ்வளவுதான். அதனால இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் டைம் எடுத்து 1 வாரம் 10 நாள் எல்லாரும் உண்ணாவிரதம், மோர், டைம், செலவு இதெல்லாம் தேவையே கிடையாது. அது வழக்கு எல்லாரும் சேர்ந்து வழக்கு சந்திக்கிறதுக்கு எல்லாரும் ஒரு வக்கீல் வச்சு போட்டுக்கலாம். சிம்பிளான சப்ஜெக்ட் சொல்றேன். யாருக்கு நேரம் விரயமாக வேண்டிய அவசியம் கிடையாது. யாரோ ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு இருந்தா நம்ம ஏதோ போராட்டம் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு நிறுவனம், சாதாரண ஒரு நிறுவனம் நிறுத்துறான், அவ்வளவுதான். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் டைமை கொடுங்க. நாளைக்கு காலையில இல்லைன்னா உள்ள போய் நாங்க வச்சதை நாங்க பார்த்துக்கிறோம். வேலை வச்சு நாங்க இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அறிவிச்சிருங்க. நாளைக்கு காலையில விடுதலுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் வந்துடுறோம். எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நாளைக்கு முதல்ல போய் நின்றுக்கிறாங்க சொல்லுங்க. அதனால இந்த ஸ்டைல போனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதனால என்ன கூத்துனா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஒரு பஞ்சாயத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார்கள். இது எங்களுக்கு வேண்டாம். அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்க முடிவு பண்ணி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேர் தெரிஞ்சு இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வேண்டாம்னா விட்டு போக வேண்டியதுதான். அது இவங்க அந்த பஞ்சாயத்தினுடைய அந்த நபர்களுடைய அந்த காலேஜோட முடிந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் காத்திருந்து பின்வாசல் வழியாக ஏதோ கலெக்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து அதையெல்லாம் போட்டு கையெழுத்து போட்டு அந்த நிறுவனத்துக்கு இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் என்ன அவசியம் இருக்கு. அதனால கடுமையான கண்டனங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற எச்சரிக்கையை கூட இங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆனா இந்த மாதிரி போறத எங்களுக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது. நேரம் நாளைக்கு பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதனால இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணிருங்க, 6 மணிக்கு கெடு கொடுத்துருங்க. நாளைக்கு காலையில முதல் வேலையாவது உள்ளே போய்விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். நன்றி.